நம்ம தான் பஹ்ரீன் தான் திருவேந்தர். கொஞ்சம் வண்டியில் மோதவா கடுப்பா ஆகாதுங்க. இதேமாரி காலையிலேயே சத்தியமாக தெரியாதுங்க. இந்த 999க்கு ஃபோன் அடிக்கணும் போலீஸ்க்கு. வணக்கம் திரிவேந்தர். அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டில் வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து இப்போ காலையில் 5:15 ஆகுதுங்க. எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக காலையில் ஏந்திரிச்சு நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஓனர் வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டார். 5:30 மணிக்கெலாம் மேடம் வந்து ஸ்கூல் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப்பில் விட்டுருக்கேன். மணி வந்து இப்போ கரெக்டாக 5:15 ஆகுது. நம்ம ஓனர் வண்டி வந்து காணுங்க. அவர் வந்து நமாஸ் பண்ண போயிருக்காரா இந்த டயத்துக்கு, இல்லை அவரு சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பி போயிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்தால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நமாஸ் பண்ண தான் போயிருப்பார். ஓகேங்க, மேடத்தை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. திரிவேந்தர் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5:55 ஆகுதுங்க. மேடத்தையே அப்புறம் மேடத்து படிக்கிற ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்குது பார்த்தீங்களா, 2 பேரையும் கொண்டு ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டேன். எதுக்கு இன்றைக்கி மேடம் சீக்கிரமாக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது தாங்க மேடம் இறக்கி விடும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி வந்து மினிஸ்டர் செக்கிங் வராங்க ஸ்கூலுக்கு, அதனால் வந்து அதான் நீங்கள் சீக்கிரமாக வந்தா அப்படின்னு சொன்னாங்க. கூடவே என்னன்னு தெரில, அந்த பொண்ணு வேறு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாவம், அது குழுவில் நடுக்கிக்கிட்டே உட்காந்துருக்கு வண்டியில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேடம் இறக்கி விடும்போதே சொல்லிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு வந்து நம்ம இந்த அழைச்சிட்டு வந்துட்டு மேடத்தோட ஸ்கூலில் வெயிட் பண்ணும்போது அவங்க அம்மாட்ட போகணும் அழுவும் பார்த்தீங்களா, மேடம் இறக்கி விடும் போதே சொல்லிட்டாங்க, தயவு செய்து இன்றைக்கி வந்து ஸ்கூலில் முள்ள மட்டும் இன்றைக்கி அனுப்பி விட்டுடாத, நான் மாட்டிப்பேன் அப்படின்னாங்க. ஏன்னா இன்றைக்கி மினிஸ்டர் வராங்க. பொண்ணு நான் சொல்லியிருக்கேன் பொண்ணுக்கிட்ட, இதேமாரி இன்றைக்கி உள்ளே வரக்கூடாது, இன்றைக்கி வந்து மினிஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொண்ணுக்கிட்ட. இருந்தாலும் அழுவும், நீ ஏதாச்சும் பண்ணி சமாளித்து ஏதாச்சும் வண்டியிலே வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாப்பா இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு போயிட்டு மீதி எல்லாரையும் கொண்டு ஓனர் விட்டுறேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் கரெக்டாக நான் ஒரு 5:30க்கெலாம் கரெக்டாக தலைவர் வந்துட்டார். நமாஸ் தான் போயிருக்காரு. என்றைக்குமே சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவார். நான் தூங்கும்போது கேரேஜ் ஓப்பன் பண்ணுற அந்த சவுண்டு கேட்கும், சீக்கிரமாகலாம் போயிட்டு வந்துடுவார். என்னன்னு தெரில, இன்றைக்கி லேட்டாக போயிட்டு வராரு. தெரிந்த பாருங்கள், ஃபுல் பனி. காலையில் என்னன்னு தெரில, இந்த ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 98ல் போய்கிட்டு இருக்கான், சின்ன ரோட்லேயே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்போவும் கொஞ்சம் வண்டியில் மோதவா விட்றா போ. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வண்டி வந்து பனி பெஞ்சு ஃபுல்லாக நனைஞ்சு கிடக்கு. இந்த வருங்க ஃபுல் பனிங்க. இது பின்னாடி கேமராவில் காட்டுறோம். ஃபுல் பனிங்க, ஃபார்மாக பண்ணி. தலைவர் வந்து இப்போ நமாஸ் போயிட்டு வந்தனால முன்னாடி மட்டும் வைப்பர் போட்டு விட்ருக்காரு. வண்டியை வந்து ஃபைனலாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் மேலெலாம் என்னத்தை தான் க்ளீன் பண்ணான்னு திரும்பி வந்து பனி மேலே ஊற்றிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ஊற்றிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரில. ஹவுஸ்மேட்டு பொண்ணு வந்து ஏதோ ஷூ கொடுத்துட்டு போணுச்சு, யாருக்குன்னு தெரியல. ஓனரோட வண்டியில் வைக்கணுமா, ஓனரோட வண்டியில் வச்சாச்சு. வாங்க வண்டியை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே வண்டியை திருப்பி கேரேஜுக்கு நேரம் வச்சுட்டோம்னா அவங்க கிளம்பிப்பாங்க. நம்ம என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். என்ன ஒரு கூத்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ்மேட்டு பொண்ணு வந்து பேக்கு கொடுத்துச்சு பார்த்தீங்களா, நான் ஓனர் வண்டி வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்து எங்கே வைக்கான்னு கேட்டுச்சு. சரி அங்கேயே வச்சிரு அப்படின்னு கீழே வச்சிரு போ சொன்னால், சரி ஓனர் வண்டியில் தான் வைக்கணும் இருக்குன்ட்டு நான் ஓனர் வண்டியில் எடுத்து வச்சுட்டேன். அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சரி ஓனர் வண்டி கரெக்டாக திருப்பி நிப்பாட்டுற, மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க. எதுக்கடா இவங்க ஃபோன் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஹவுஸ்மேட்டு பேக்கு கொடுத்ததுல எங்கே எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டு, ஐயோ அது எந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை மேடம், கொடுத்துச்சு நான் ஓனர் வண்டியில் எடுத்து வச்சுட்டேன் பாபா வண்டியில் அப்படின்னா. இல்லை இங்கே எடுத்துகிட்டு வாண்டாங்க. அதான் பாருங்கள் வண்டியில் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க மேடத்தோட ஸ்கூலுக்கு போயிட்டு காலையிலே எல்லாரையும் ஏண்டாலே பாவுண்டா எல்லாரையும் புள்ள பிடிக்கிற மாரி பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க வேனில் ஸ்கூலுக்கு காலையிலேயே. என்ன பண்ணுறது மட்டும் கிடையாது. வண்டி இன்னுமே குளிர் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி வண்டி நல்லா வார்ம் அப்பில் விடுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ மேடம் ஃபோன் அடிச்சோன்னா என்ன பண்ணிட்டேன், இந்த சின்ன வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போன்னு சரி எப்போதுமே சரி தான், சின்ன வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா வார்ம் அப்பில் விட மாட்டேன். நான் தானே ஓட்டுறேன், அப்படி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். கரெக்டாக இப்போ சிக்னல்கிட்ட வந்து பெரிய சிக்னல் நின்று பாருங்கள், வண்டி கரெக்டாக ஆஃப் ஆகிட்டு அப்படியே கியரில் போட்டுருது. நியூட்ரல் கியரில் போட்டிருந்தேன்னா அப்படியே வண்டி கடைன்னு அப்படியே வண்டி தம்மாகி அப்படியே வண்டி ஆஃப் ஆகிட்டு. இது நம்ம வார்ம் அப்பில் கரெக்டாக விடாத காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்து பண்ண நடக்குன்ட்டு வாங்க மேடத்தை வண்டி இது பேக்கை கொண்டு கொடுத்துட்டு கண்டினியூ விட்டுற போகிறேன். பார்த்து ரோய். ஓகே வாங்க மேடத்தோட ஸ்கூலில் கொடுத்துட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, இந்த முன்னாடி போகிற வண்டி இப்போ என்ன கணக்கில் போகிறார் நீங்களே பாருங்கள். வண்டி எவ்வளோ போகுது, 30 தான் போகுது, 30 கூட போகல. இந்த ரோட்டில் என்ன இந்த பாருங்க, இந்த வண்டி சைடே போட்டு போகிறாரு பாருங்க. கடுப்பாகாதுங்க இதேமாரி காலையிலேயே பண்ணுனா கடுப்பாகாது. ஃபோனை நோண்டி நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், நானே போகிறேன் நல்லா. ஷோ இந்த பாருங்க, நீங்களே பாருங்களா, 30 கூட வண்டி போகலங்க, 25 தாங்க போகுது. தலைவர் எப்படி போகிறார் நீங்களே பாருங்கள். ஒரு நிமிஷம் கடுப்பாகாது. காலையிலே பாருங்கள், கிளைமேட்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வண்டியை பாருங்கள் எவ்வளோ பனியை பார்த்தீங்களா, தண்ணி எப்படி சைடில் எப்படி ஒழுகுதுன்ட்டு ஃபுல் பனிங்க. காலையிலே கொஞ்சம் செம்மையாக இருக்குது, அந்த பார்க்குறதுக்கே கொஞ்சம் வியூவே கொஞ்சம் நல்லா இருக்குது.
எஃப்எம்மில் அரபி பாட்டு ஓடிட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் சும்மா கேட்போமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கீங்க? காலையில் வீடியோ ஸ்டாப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீட்டில் வண்டி கார்டெல்லாம் தண்ணிலாம் விட்டுட்டு செடிக்கலாம் ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தால் மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. கிச்சனில் போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தான் உங்ககிட்ட இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு வந்து திரிவேந்தர், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு பேர் சத்தியமாக எனக்கு தெரியாது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை இருக்குது, அப்புறம் ஒரு சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, அதில் மசாலா ஒன்றும் இல்லை சும்மா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை இருக்குது. அப்புறம் இது பேர் எனக்கு என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, நான் வச்சுருந்த இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இட்லி பொடி சாதத்து மேலே அப்படியே போட்டு சாப்பிடும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடு இது நெய் ஒயிட் ரைஸ் நெய் சோறு மாதிரி இருக்குங்க. என்னென்னு சாப்பாடுன்னு எனக்கு இது வரைக்கும் பேர் தெரியாது, ஆனால் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஓகே, அப்படியே சாப்பிட்டு உங்களை அப்படியே சாயந்தரமாக கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 5:36 மேடத்தெல்லாம் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். இப்போ மேடம் ஃபோன் அடித்து ஈசா டவுனுக்கு ஆல்ரெடி ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் ரவுண்டாக வாங்கினோம் பார்த்தீங்களா, நான் கூட சாப்பிடுவேன் கொமட்டிக்கிட்டு வந்துடும், நம்ம ஓனர் சாப்பிட மாட்டார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் வாங்க போகிறேன். ஆனால் மேடம் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபோன் அடித்து கொடுக்க சொன்னாங்க. வாங்க போவோம், அங்கே போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் கரெக்டாக தெரியும் பஹ்ரைனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு ராயல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெக்டோனல்ஸில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்பீடு பிரேக்குங்கிற பாருங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேமரா வச்சாங்க, அதாவது சீட் பெல்ட்டு ஃபோனு யூஸ் கரெக்டாக இந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து சைடில் இந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட ஒரு கேமரா வச்சாங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து ஏன் எடுத்துட்டாங்க அப்படின்னு என்னோட காதுக்கு நிறைய பேர் கேட்டதுக்கு அரச புரசலாக வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே மிலிட்ரி ஏரியாங்க, இதெல்லாம் ஃபுல்லாக மிலிட்ரி தான் அதிகமாக போவாங்க, இந்த லைனில் தான் அதிகமாக போவாங்க. அப்படிங்கிறதுனால யாருமே சீட் பெல்ட் போட மாட்டாங்க, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைனு வரும். அப்படிங்கிறதுனால ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து அதை தூக்கிட்டாங்க. என்னோட காதுக்கு அரச புரசலாக வந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு அதாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ லைட்டு எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் எனக்கு வந்து கல்யாணங்க, அதனால தாங்க லைட் செட்டப்லாம் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி எனக்கு வந்து இந்த இடத்துல தான் ரிசப்ஷன், இங்கேருந்தா என்னை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வருவாங்க. பஹ்ரைனில் நிறைய இடத்துல லைட் வச்சுருக்காங்க, எனக்காக வச்சுருக்காங்க. பஹ்ரைன் சேக்கிட்ட சொல்லியிருக்கான், ராஜா மரியாதையோட எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு. பாருங்கள், எல்லாம் லைட்டு வச்சுருக்கான். இன்னும் போக உங்களுக்கு லைட்லாம் காட்டுறோம் பாருங்களா. அந்த அளவு ஒரு கெடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க எனக்கும் என்னோட வருங்கால பொண்டாட்டிக்கும் அங்கே தாங்க கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு வந்து உங்களை சொல்லிடுறேன், கன்ஃபார்மாக பஹ்ரைனுக்கு வந்துருங்க. இந்த இடம் தான் பஹ்ரைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கும் சொல்கிறேன். பஹ்ரைனு மெயின் ரோடு, அப்புறம் வந்து கிளாக் ரவுண்டா போர்டுன்னு சொல்லுவாங்கங்க, இதாங்க அந்த கிளாக் ரவுண்டா போர்டு. ஓகே வாங்க, இன்னும் லைட் செட்டப்லாம் நிறையா இருக்குது. பஹ்ரைனாவே நம்ம தான் பஹ்ரைன் தான் திரிவேந்தர், வாங்க பார்த்துப்போம். தான் நம்ம மேடம் சொன்ன கடைங்க, வாங்க மேடத்துக்கு கடவுளில் போயிட்டு மேடத்துக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லும். இதுதாங்க நம்ம ஓனர் வீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி நமக்கு சோபாலாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதே கலர் தான் நம்ம ஓனர் வீட்டுக்கு பின்னாடியும் கொட்டி உக்காந்து கிடக்கு. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு நைட்டெலாம் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருவாங்க, இப்போ மட்டும் தான் வச்சுருப்பாங்க, நைட்டு உள்ளே எடுத்து வச்சுருவாங்களா என்னன்னு தெரில. நைட்டில் இந்த பக்கம் நான் வந்தது கிடையாது. வாங்க உள்ளே போய்ட்டு என்னன்னு கேட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு, நான் ஒரு சாக்லேட் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது அதே தான் நான் சொன்னதான், 1/2 கிலோ கேட்டிருக்காங்க. 1/2 கிலோ 100 கிலோ பாய். ஓகே, 1/2 கிலோ 100 கிலோனா 1/2 கிலோ 6 தினாருங்க, 1 கிலோ 12 தினாரு. ஓகே, வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு போய்ட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் கிளம்பிட்டோம், போயிட்டு வந்துட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. அதாவது இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ்மெய்டெலாம் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். சப்போஸ் பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட இல்லைன்னா வேறு என்ன ஐடியா பண்ணலான்ட்டு நம்ம தலைவர்கிட்ட கேட்போம். என்ன சொல்லிச்சேட்ட என்ன பண்ணலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் இல்லை எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும். இல்லை நல்லா விளக்கமாக சொல்லு. எல்லாமே இது போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லியாலும் போதும். கண்டிப்பாக ஆகுமா? சரி, இப்போ அவர் அந்த பொண்ணை தான் வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே, அது எப்படியானாலும் சாடி போகணும், வெளில போய் தான் ஆகணும், போய் தான் ஆகணும். இல்லைன்னா வேறு வழி இல்லையா? இல்லைன்னா நம்பர் வாங்கி நம்பர் கால் பண்ணி போய் அவர் வரும்.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பரு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் ஒன்றா போதும். இல்லை உனக்கு நம்பர் என்ன தெரியுமா தெரியாது? நம்பர் சாதா போலீஸ் ஸ்டேஷன் தெரியலையா? அதான் என்ன நம்பர் எனக்கு தெரியலையா? 999. எத்தனை 9? 39. 999 999 அதான தோரியாத். அது சொல்லல பேரு தான் தோரியாத். இப்போ என்ன அந்த 999க்கு ஃபோன் அடித்தா எடுப்பாங்கல்ல? நான் எடுப்பாங்க. அது இப்போ ஃபோன் அடிச்சு சொன்னால் அந்த அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு? ஒரு பிரச்சனை வராது. அவர் டைரக்டாக வரும் வீட்டுக்கு வரும். லொக்கேஷன் பார்த்து அவர் வந்துடும். வேற வழி எதுவுமே கிடையாதா? வேற இந்த மாதிரிலாம் வேற வழி கிடையாது. இங்கே விழிச்சோன்னா கண்டிப்பாக வந்துடும். வீட்டுக்கு வந்துடும். என்ன வீட்டில் வந்து வெளில அடிக்கும். அவருக்கு லொக்கேஷன் தெரியும். அது என்ன இடத்துல விழிக்கிறது ஸ்தலத்து லொக்கேஷன் தெரியாது. நம்பர் இப்போ இந்த ஃபோனெல்லாம் இப்போ வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அது இப்போ இருந்து போக முடியாது. இப்போ போக முடியாது. சிபிஆர் பாஸ்போர்ட் அடித்து பார்க்கும்போது தெரியும் பைசா. இப்போ நான் ஒரு கட்டிட்டு தான் போக முடியும். இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குறேன் லீவுக்கு. ஒரு மாதம் கட்டிட்டேன். இப்போ நான் ஊருக்கு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு பைசா கட்டி தான் ஊருக்கு போக முடியும். அப்போ எக்ஸிட் ஆகும் அந்த டிவியில் ஃபோன் எடுத்தா. இப்போ இந்த ரூல்ஸ் புதிய ரூல்ஸ். பஸ் ஸ்டாண்ட் அப்படி இல்லை. கிடையாது. போயிட்டு வரலாம் பிளாக்ல போடும். அதுதான் இப்போ வந்து வாங்கிட்டு போக முடியாதாங்க. கட்டிட்டு தான் போனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வராமல் இருந்தாங்கன்னா பிளாக்ல போடுவாங்க. மற்றபடி ஜிசிசி கண்ட்ரியில் எங்கே போக முடியாது. பாஸ்போர்ட் போட்டோன்னா அப்படியே தூக்கு. ஜிசிசி போக முடியாது. இப்போ கத்தாவுக்கு வந்து அதான் வேற ஐடியாவே கிடையாது. வேற ஐடியாங்கிறேன். 999 கொண்டு ஒன்றுமே போக முடியாது. அதை விட்டு திருட்டி பார்த்துக்கலாம். இப்போ கத்தாம வந்து தப்பிக்கிட்டா அதான் வேற வழி கிடையாது. கத்தாம ஆயிடும் 6 ஆயிடும். சரிதான். எப்படிதான் ஆணுங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஆணுங்க டேரெக்டாக போயிடும். பெண்ணுங்களை உள்ளே இறங்க முடியலைன்னா அந்த ஃபோனில் அடிச்சோன்னா அவர் கண்டிப்பாக வந்துடும். அவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு பண்ணனா ஒன்று அந்த 999 ஃபோன் அடிக்கணும் போலீஸ்க்கு. இல்லைன்னா எம்பாசி இல்லை எல்எம்ஆர் போய் கான்டாக்ட் பண்ணணும். வேறு வழி கிடையாது. சரி ஓகே தெரியும். வாங்க இதோட அப்படியே போயிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து உங்களோட வேறு ஏதாச்சும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கவலையாக இருக்குது.